NS 160 வண்டி வந்து ப்ளூ கலர் வண்டி. இந்த வண்டி வந்து இந்த மாதிரி பாருங்க ஸ்டிக்கரிங் ஓட்டிருக்கேன், பம்பர் போட்டிருக்கேன், சீட் கவர் மாற்றி கொடுத்துருக்கேன். பாருங்க இந்த வண்டி வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு பாருங்க, எனக்கு வந்து ஒயிட் கலர்ல பண்ணி கொடுங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு இந்த மோனோகிராம்லாம் எடுத்துட்டு புதுசாக எனக்கு பண்ணி கொடுங்க. வண்டியே வந்து எனக்கு நியூ மாடல் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அந்த பாருங்க ஃபுல்லாகவே ரேப்பிங் பண்ணுற பாருங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம கூட இருந்து என்னென்ன ஒர்க் பண்ணோம், என்னென்ன பண்ணோம், என்னென்ன செஞ்சோம் எல்லாமே அவரே கூட இருந்து பார்த்தாரு. பாருங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டிக்கர் போட்டு சீட் கவர்லாம் போட்டு பாருங்க லேட்டஸ்ட் வண்டி மாதிரி கிரிப் கவர் மேலே பாருங்க வைசரில் லைட் போட்டு பம்பர் போட்டு ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தோம். பாருங்க வண்டியே பாருங்க ப்ளூ கலர் வண்டியே நம்ம மாதிரி ஒயிட் கலராக ஆக்கிட்டோம். இந்த மாதிரி NS வண்டி உங்கள் வண்டியும் ப்ளூ கலர் வண்டி வேறு ஏதாவது கலராக இருந்தால் கூட நம்ம வேறு கலர் ரேப்பிங் பண்ணி கொடுப்போம். செம்ம சூப்பராக பண்ணிருக்கோம் பாருங்க ரேப்பிங். இது பாருங்க ஒயிட் கலரில் பண்ணிருக்கோம், வண்டியே ப்ளூ கலரு. இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறதுக்கு கஸ்டமரோட உதவி தான் ரொம்ப தேவை. பொறுமையாக வெயிட் பண்ணாரு. இங்கே பாருங்க அழகாக இருக்கு பாருங்க. இது பாருங்க ஒயிட் கலர் ஆகிடுது, ப்ளூ கலரில் இருந்தது எல்லாமே ஒயிட் கலர் ஆகிட்டோம். இந்த மாதிரி NS வண்டி 220 எல்லா வண்டியும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம், ரேப்பிங்லேயே பண்ணலாம். நான் ஒரே நாளில் முடிச்சு கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டி மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு.